ஒரு மிகப்பெரிய இத்தாலிய எழுத்தாளர் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி ஒரு மேடையில பேசிக்கிட்டு இருக்காரு. இவர் பேசும்போது அந்த மக்கள் ஒரு கை தட்டாம சிரிக்காம உட்காந்துருக்காங்க. இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது மக்கள் ரசிக்கவே மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இவர் பேசினதுக்கு அப்புறம் இன்னொருத்தர் பேசுறாரு. அவர் பேசினதுக்கு ஆஹா ஓஹோன்னு மக்கள் கை தட்டி ரசிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. என்னடா இது, நம்ம இவ்வளவு நல்ல விஷயங்களை சொன்னோம், நமக்கு எதுக்குமே கை தட்டல, மக்கள் ரசிக்கல, இவர் என்ன பேசினாரு அப்படி கை தட்டி ரசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. பக்கத்துல இருக்கிறவர் சொல்றாரு, நீங்க இத்தாலியில பேசினது தாங்க அவர் வந்து பிரெஞ்சுல மொழிபெயர்த்து இருக்கிறாரு, அதுக்கு தான் மக்கள் ரசிக்கிறாங்க, ஏன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பிரெஞ்சு மக்கள். இப்படிதாங்க நம்மளும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவோம், நிறைய விஷயங்களை திறமையா பண்ணி காமிப்போம். ஆனா நம்மளை சுத்தி இருக்கவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க யாரும் நம்மளை பாராட்ட மாட்டாங்க, நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்க, நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க. இது எதனாலன்னு பார்த்தா, நம்ம பண்ற விஷயங்கள், நம்ம பண்ற செயல்கள் எதுவும் அவங்களுக்கு சரியா போய் சேரல, நம்ம சரியா அவங்களுக்கு வெளிப்படுத்தல அப்படின்றது அர்த்தம். என்ன நல்ல விஷயங்கள் பண்ணாலும் மற்றவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி, அவங்களுக்கு இன்னும் நல்லா புரியுற மாதிரி, இன்னும் நல்லா அவங்களை வெளிப்படுத்திக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பா பாராட்டுகளும், உங்களுக்கு தகுந்த இடத்துல ரெக்கக்னிஷனும் கிடைக்கும்.